விவாகரத்து வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த முறை விவாகரத்து வாங்க போறாங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல இன்று ஆகஸ்ட் 7 மறுபடியும் விசாரணைக்கு வருது. கருத்து வேறுபாடு காரணமாக தனித்து வாழ்ந்து வந்த நிலையில விஜய் அவரு தனக்கு விவாகரத்தோ நிரந்தர ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படின்னு சங்கீதா அவங்க 2025 டிசம்பர் 24 செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 26 நடந்த விசாரணையப்ப இந்த வழக்கு செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஜூன் 5 நடைபெற்ற விசாரணையப்ப பாதுகாப்பு மற்றும் பிற காரணங்களால் ஆன்லைன்ல ஆஜராக இருதரப்பு வழக்கறிஞர்களும் அனுமதி கோரியிருக்காங்க. ஆனா அதை நிராகரித்த நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 7 ஒத்தி வச்சிருக்கு. கடந்த முறை ஆன்லைன் விசாரணைக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுனால இன்று நடைபெறும் விசாரணையில ரெண்டு தரப்பு எப்படி ஆஜராக போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. நீதிமன்றம் அடுத்ததா என்ன ஒரு உத்தரவு பிறப்பிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் மறுபடியும் சேர்ந்து வாழ போறாங்க. அவங்களுக்குள்ள இந்த பிரிவு தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒற்றுமையாதான் இருப்பாங்க. ஜேசன் சஞ்சய் அவர் கூட சமீபத்துல கொடுத்த அந்த பேட்டியில அப்பா அவரை எங்கேயும் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்பா அவரை பத்தி ரொம்ப பெருமையா அவரு பேசியிருந்தாரு. அப்பா அவரை தான் முதல்ல நடிக்க வைப்பேன், அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சினிமாவுக்குள்ள வந்தேன்னு பல விஷயங்களை அவரு சொன்னாரு. ஆரம்பத்துல நடிக்க வந்த சமயத்துல ரொம்பவே பயந்துட்டேன். அந்த நேரத்துல அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அது அந்த சமயத்துல. ஆனா இப்ப எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஜய் அவரை பத்தி அவரு சொன்ன விஷயங்களால சமூக வலைதளங்களே பரபரப்பாயிருச்சு. ஏன்னா அப்பாவும் மகனும் பேசிக்கிறது இல்ல, சஞ்சய் தனியா வீடு எடுத்து தங்கி இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அவர் தான். விஜய் அவர் பண்ண விஷயங்கள் பிடிக்கல, இப்படி நடிகையோட தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அவங்களோட குடும்பமே இப்ப பிரிஞ்சுட்டாங்க, ஒருத்தர் பேசிக்கிறது இல்லங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா எல்லாத்துக்குமே சஞ்சய் அவர் சரியான பதிலடியை கொடுத்துட்டு அப்பா கூட நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், அம்மாவும் சொல்லுவாங்க, இப்படி நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிருக்காரு. அங்க மொத்தத்துல என்னாச்சு? இந்த விவாகரத்து முடிவுக்கு வந்துருச்சா இல்ல மறுபடியும் சேர்ந்து வாழ போறாங்களா? இந்த முறை என்ன முடிவு உறுதியா எடுத்திருக்காங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமேல் போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.